வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் ஷேர் மார்க்கெட் டிரேடிங்கில் ரூபாய் 7.5 லட்சம் செலுத்தி மோசடி கும்பலிடம் ஒருவர் ஏமாந்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போதே தமிழ்நாட்டிலும் இதை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் செல்ல முடியவில்லை. புதுச்சேரியில் கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்தோம். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியில் உள்ளோம். என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று பல நண்பர்கள் விரும்புகிறார்கள். நான் தமிழ்நாட்டுக்கு செல்லும் போது என்னிடம் மக்கள் கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் என்ஆர் காங்கிரஸ் விரிவு செய்யப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளது. அந்த சமயத்தில் கூட்டணியை முடிவு செய்யலாம் என்ற எண்ணம் உள்ளது என்றார். விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பீர்களா? புஷி ஆனந்த் உங்களை அடிக்கடி சந்திக்கிறாரே என்ற கேள்விக்கு, நண்பர் புஷி ஆனந்த் எப்பொழுதும் எனது நண்பர்தான், விஜயும் எனது நண்பர்தான். கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். மக்கள் முதல்வர் என்ன அதெல்லாம் கேட்டுட்டாங்க. அது எந்த நிலையில் எப்படிப்பட்ட முடிவு இருக்குமோ அந்த முடிவு சார். ஏற்கனவே கூட்டணி பத்தி சார் ஏற்கனவே கூட்டணி குறித்து தெளிவா சொல்லியிருந்தீங்க. புதுச்சேரியில என்ன கூட்டணியோ அதே தமிழகத்துல தான் தொடரும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்டமா அதே போல 26 தேர்தல் நெருங்கும் பொழுதும் பொழுது கூட்டணி எப்படி அமைந்தோ அது கூட்டணி இருக்கும். சந்திச்சு பேசுகிறாரு எப்போது சந்திப்பாரு பேசுவாரு. நம்ம விஜய் வந்து வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல அது வந்து பேசுவது நம்ம அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த கூட்டணி தேர்தல் எப்படி ஏற்படுதோ அதுக்கு தகுந்த 5 என்ஆர் காங்கிரஸ் ஏற்படுத்தி தேர்தலை சந்திக்கும். சார், புதுச்சேரியை புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த பெஞ்சல் புயல கூட நம்மளுக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. 61 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே மத்திய அனுமதியோடு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழையால் பாதிக்கப்பட்ட உடனடியாக அறிவித்து உடனே நிவாரணம் கொடுத்துருக்கிறோம். விவசாயத்துக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்துருக்கிறோம். பெண்களுக்கான அந்த மாதாந்த 1000 செயல்பட்டு எல்லா திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டு ஆட்சி கூட்டணி தொடருமா சார் 2026 சார்? உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லாத புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் காசநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியில் இருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு முடிவடைந்தது.
முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ரூபாய் 7.5 லட்சம் செலுத்தி மோசடி கும்பலிடம் ஏமாந்த வாலிபர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியை சேர்ந்தவர் முருகானந்தம். இவரது மொபைல் எண்ணை மர்ம நபர்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளனர். அதில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்வது எப்படி மற்றும் அதிக லாபம் வரும் இணையதளங்கள் குறித்தும் பதிவிடப்பட்டுள்ளது. அதை நம்பிய முருகானந்தம் மர்ம நபர்கள் பதிவிட்ட இணையதள ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ரூபாய் 7,50,000 முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது இவரது கணக்கு மர்ம நபர்களால் முடக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்து இது குறித்து முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்களின் கூட்டம் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் மடுகரையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மடுகரையில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இறுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் நன்றி கூறினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக காட்டமாக பேசினார். வேலைவாய்ப்பு இன்மை, விலைவாசி உயர்வு நிலவுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறினார். வைத்திலிங்கம் எம்பி பேசியதில் பாராளுமன்ற தேர்தலில் பயந்த நிலையில் நின்றதாகவும் மக்களின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த காரணத்தினாலும் என்னால் வெற்றி பெற முடிந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் தமிழ் வளவன் பிறந்தநாள் விழாவில் மாநில முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் உட்பட விசிகாவினர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் தமிழ் வளவன் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் புதுச்சேரி முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் அமுதவன், பொதினி வளவன், ஹரிமா தமிழன், வாசி வாகையரசு, தமிழரசன், தமிழ்வாணன், வீரமணி உட்பட விசிகாவினர் கலந்து கொண்டு வாழ்த்துரை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, அவரது துணைவியார் நிர்மலா சிவா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம், பேட் மற்றும் காக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தன் சொந்த செலவில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவையும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் தேக்வாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதி உதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் ராஜா, தொகுதியின் அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு, பாலு, வழக்கறிஞர் ராஜா ராமன் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அண்ணா நல்ல நில்லுங்க ஒரு நிமிஷம். அண்ணா இவரு ஏன்னா இல்ல மீண்டும் முதன்மை செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் ஷேர் மார்க்கெட் டிரேடிங்கில் ரூபாய் 7.5 லட்சம் செலுத்தி மோசடி கும்பலிடம் ஒருவர் ஏமாந்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.